Hi my dear friends, today's video is about the first thing in the world. First thing அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேபியாக இருந்தால் நான் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், இதுதான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் வீடு அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு ட்ராவல் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு டிகிரியை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு வாங்கின சேலரியை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு வாங்கின லிட்ரரி ஒர்க் ஃபஸ்ட்டு எழுதின லிட்ரரி ஒர்க் இருந்தால் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ. ஓகே, ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நமக்கு பிறந்திருக்க ஒரு ஃபஸ்ட்டு பேபியை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லிங், FIRSTLING ஃபர்ஸ்ட்லிங் அப்படிங்கிறது தான் என்னோட இது முதல் குழந்தை, இட்ஸ் மை எல்டஸ்ட் பேபின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட்லிங் அப்படின்னு சொல்லி என்னோட ஃபஸ்ட்டு குழந்தைய சொல்லலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் த ஃபஸ்ட் ஹவுஸ். இது வந்து நான் என்னோட ஃபஸ்ட்டு வாழ்ந்த வீடு இல்லை வாங்கின வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் மை ஸ்டார்டர் ஹோம். இதுதான் நான் வாழ்க்கையில் ஆரம்பித்த வீடு, இல்லாட்டி இது என்னோட ஃபஸ்ட் வீடு அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் மை ஸ்டார்டர் ஹோம். நெக்ஸ்ட் வீடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நான் போன இது என்னோட பயணம், இது என்னோட ட்ராவலிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய்டன் வாயேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஃபஸ்ட்டு போன ஒரு ட்ராவல் அப்படிங்கிறத மெய்டன் வாயேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபஸ்ட்டு டிகிரி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆக்சுவலி இட்ஸ் மை அண்டர் கிராஜுவேஷன் ஆர் மை பேச்சுலர் டிகிரி. நான் வாங்கின ஃபஸ்ட்டு டிகிரி அப்படிங்கிறது இட்ஸ் மை அண்டர் கிராஜுவேஷன் ஆர் இட்ஸ் மை பேச்சுலர் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். The next one is an interesting one, that is salary. வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு வாங்கின சேலரி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் மை ஸ்டார்டிங் சேலரி, இட்ஸ் மை ஃபஸ்ட் வேஜ் அப்படிங்கிறது என்னோட கூலி அப்படின்னு சொல்கிறது. சேலரியாக வாங்கணும் அப்படின்னா இட்ஸ் மை ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது இட்ஸ் அ ரைட் ஒன். ஓகே, டெய்லி வேஜாக வாங்குவோம்ல, கூலியாக, இது முதல்ல நான் உழைச்ச ஒரு உழைப்பு கிடைச்ச ஒரு டே டு டேவோட சேலரி இருக்கும்ல, ஒரு நாள் ஊதியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மந்தோட சேலரியை ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு லிட்ரரி ஒர்க். ஒரு சிலர்லாம் வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு போயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் போயம் எழுதியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு நாவல் எழுதியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி, இல்லை ஃபஸ்ட்டு ப்ரோஸ் கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லிட்ரரி ஒர்க்கை அவங்க ஃபஸ்ட் டைமாக பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைமாக எழுதியிருக்காங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் அ டீபட் ஒர்க், இட்ஸ் மை டீபட் நாவல், இட்ஸ் மை டீபட் போயட்ரி, இட்ஸ் மை டீபட் ப்ரோஸ் புக் ஆர் ப்ரோஸ் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இஸ் இன்ட்ரெஸ்டிங். இஃப் யூ want to learn this, please follow my video and just you catch many things related to English. Okay, so let me repeat again. First baby நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு வாங்கின வீடு இல்லை ஃபஸ்ட்டு வாழ்ந்த வீடு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஹோம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ட்ராவலில் வந்து மெய்டன் வாயேஜ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டிகிரியை பேச்சுலர் டிகிரி இல்லாட்டி அண்டர் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சேலரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு லிட்ரரி ஒர்க் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மை டீபட் ஒர்க் ஆர் டீபட் நாவல் ஆர் டீபட் poetry collections அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் சீன் டுடே, த ஃபர்ஸ்ட் திங் ஆஃப் அவர் லைஃப். என்னெல்லாம் ஃபஸ்ட் டைமாக நம்ம இது பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இதை சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. I catch you in my next video and with an interesting topic. Thank you so much. I catch you again.